என்னங்க என்னங்க சொல்லு சின்ன பொண்ணு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்ப இத்தனை வருஷம் சந்தோஷமா இல்லையா? இருந்தேங்க. ஆனா இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? எதுக்கு? என்னோட கவலையே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், உங்களை நல்லா வச்சுக்கணும்னு தான். ஆனால் என்னமோ நம்மளோட போதாத நேரமோ இல்லை என்னோட போதாத நேரமோ நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்குன்னு இப்போ உங்களுக்குன்னு ஒரு வேலை, அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. என்னைக்குமே ஒரு குடும்பம் பல வருஷத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு நேரம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நேரம் அவங்க முன்னேறி வருவாங்க. அந்த மாதிரி இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ நல்லா இருக்கோம், அவ்வளோதான். அதை நீங்கள் சாதாரணமாக சொல்லிடலாங்க. ஆனால் எனக்காக உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு எனக்காக நான் முக்கியம்னு என் கூட திரும்பி வந்தீங்கல்ல, அப்பையிலேருந்து என் மனசு வேதனையாகவே இருக்கும். அவ்வளோ வசதியான மனுஷன், அவ்வளவும் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் என்ன கட்டின பாவத்துக்காக இவர் கஷ்டப்படுறாருன்னு மனசுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். தினமும் ராத்திரி தூங்கும் போதும் நினச்சிக்கிட்டே இருப்பேன், என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, காலம் முழுக்க நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போமான்னு அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க, நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறும்னு. யாரு யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாட்டியும் சரி, வேலை இருந்தாலும் சரி வேலை இல்லாட்டியும் சரி, நீ தான் எனக்கு முக்கியம்னு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கடியே அதையே பற்றி பேசிகிட்டு இருக்க? இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் பேசுவோம், சரியா? காசு வேலைக்கு போகிறேன், இனி சம்பாதிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளையோட கடன் அடைப்போம், அதுக்கப்புறம் உன்னோட ஹாஸ்பிட்டல் செலவை பார்ப்போம், அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கை கூடி வரும், எல்லாமே மாறும். எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? எப்படியா இருந்தாலும் உன் கூடயே தான் நான் இருப்பேன், உன்னை விட்டு என்னைக்கும் போக மாட்டேன். எப்பா காலத்துக்கும் நானும் இப்படியே இந்த அடுப்பை ஊதி ஊதி ஊதியே என் பொழப்பு போச்சு போ. நமக்கு அப்புறம் இந்த ஊருக்கு கட்டிக்கிட்டு வந்தவங்க வீட்டில எல்லாம் கேஸ் அடுப்பு இருக்குது. நானும் இந்த மனுஷங்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. ஒரு கேஸ் அடுப்பு ஒன்று வாங்கி குடியான்னு வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த வழி சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சே அழிக்கிறான் இல்லையா, சூதாடி அழிக்கிறான் இல்லையா, அவள் தங்கச்சிக்கு கொடுத்தே அழிக்கிறது. கட்டின பொண்டாட்டிக்கு ஒன்று வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை. காலத்துக்கு இந்த அடுப்பை கட்டிக்கிட்டே நான் அழுதுகிட்டு கிடக்கிறதா இருக்குது. அடுப்பு வேலையை யாராவது ஒருத்தர் பார்த்தாலாவது வெளி வேலையை நான் பார்க்கலாம். வெளி வேலையும் பார்க்கணும், உள் வேலையும் பார்க்கணும். நான் வாங்கிட்டு வந்து வரேன். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்போ என்ன அனுபவிக்கிறதா இருக்குது. வரைக்கும் அவளும் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு பாடா படுத்தி எடுக்கிறான். மாமியார் கிளவி அதை செஞ்சு தரல இதை செஞ்சு தரலன்னு அந்த ஆளுக்கிட்ட ஏற்றி விட்டுட்டு அந்த ஆள் சண்டை கட்டிக்கிட்டு வர்றது. நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேனோ தெரியல. ஐயோ எரிஞ்சும் தொலைய மாட்டேங்குதே கடவுளே. நம்மளும் ஒரு சம்பாதிக்கிற காசில் ஒரு அடுப்பை வாங்கலான்னு பார்த்தா காசு வர்ற அன்னைக்கு செலவும் சேர்த்துக்கிட்டு வருது. ஒரு 10 ரூபா நமக்குன்னு ஒன்று வாங்கிக்க முடியல. ஏ பத்திரகாளி, ஏ பத்திரகாளி, ஏ பாத்ரூம்ல தண்ணி இல்லடி, ஏமா ஏமா, எல்லாம் எங்கிட்டு தான் போய் தொலைவாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே. உமா உமா, ஐயோ ஆண்டவா, ஏ வீட்டுல யாரும் இருக்கீங்களா இல்லையா? ஏ தடிமாடு, ஏ தண்டசோறு, டேய் ஏய் வீட்டுல யாரும் இருக்கீங்களா இல்லையாடா? டேய் அம்மா, எனக்கு வர ஆத்துக்கு கதை பொழந்துட்டு வந்துருவேன் சொல்லிவிட்டேன். ஏய் பத்திரகாளி, என்னதான் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பாத்ரூம் கக்கூசுல உட்காந்துக்கிட்டு காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், ஒருத்தனுக்கு காதுல விளையாத மாட்டேங்க இருக்காங்க. இந்த குந்தானிக்கு சும்மாவே காது கேட்காது, இதுல வேற நான் காட்டு கத்துனா கேட்க போகுது. இந்த தண்டசோர் பையன் இங்க வெளியில தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான், இம்பட்டு கத்துறேனே, அப்பா என்னாச்சோ ஏதாச்சும் ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்கறான். இவனெல்லாம் வந்து சோத்துல தூக்கி போட்டு மிதிக்கிறாரு வா. ஐயோ ஒரு பொட்டு தண்ணி கூட வைக்காம இருக்கிறாங்க பாரு. வீட்டுல என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. 4 பொண்ணுங்க இருந்து இந்த வீட்டுல ஒரு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்லாம இருக்காங்க. ஐயட பிடிச்ச தொலைய ஏழை அப்படி படுத்தி எடுக்கிற மனுஷனை. ஆமா அம்மா, முந்தா நேற்று அவன் மேல இருக்க கோவத்தை அம்மா மேல காட்டிட்டேன். அம்மா மா மா மா
மன்னிச்சிருமா, ஏதோ கோவத்துல பேசிட்டேம்மா. மா 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 பாருமா, ஓன்ட்டதம்மா பேசிட்டு இருக்கேன். மா பாவம் அம்மா இந்த அடுப்பை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. வீட்டுல அத்தனை பேர் இருந்துகிட்டு கூப்பிட காதுல வாங்காத அளவுக்கு இருக்கீங்களா? இந்த வாடகை இன்னைக்கு. டேய் தம்பி, என்னம்மா? தம்பி, உங்க அப்பாரு இருக்காருல்ல, உங்க அப்பாரோட பெரியப்பா புள்ள வீட்டுல இன்னைக்கு வீடு கிரகப்பிரவேசமா வந்து அன்னைக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. உங்ககிட்ட கூட சொன்னேன்ல. சரி, இப்ப அதுக்கு என்ன? ஏன்பா போய் மொய் வச்சா அப்புறம் நாளைக்கு நம்ம வீடு கட்டினோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து செய்வாங்கல்ல. ஏற்கனவே இந்த ஆளு உனக்கு நல்லா செஞ்சிட்டு இருக்காரு, இதுல அவங்க குடும்பத்துல உள்ளவங்க வேற வந்து செய்வாங்களா? ஏமா நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தன் கூட நமக்கு ஒரு சோறு போடல, அவங்களுக்கு இப்ப போய் நீ செய்யணும்ன்ற? நம்ம நல்லா இருக்கணும்னு வீடு தேடி பத்திரிக்கை வைக்க வந்தாங்க. அதுவே நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தனாவது இந்த பக்கம் வந்திருப்பானே? ஒரு விசேஷத்துக்கு கூட கூப்பிட்டா நம்ம சோத்துக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட நம்மளை கூப்பிடல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீ போய் மொய் வைக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நாளைக்கு நான் வீடே கட்டினாலும் எவனையும் கூப்பிட மாட்டேன், சரியா? சும்மா கம்முனு கடை வீட்டுல. இல்லப்பா, மதிச்சு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், இன்னைக்கு நல்லா இருக்கோம், வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால உன் மதிச்சு கூப்பிடுறாங்க. கஷ்டப்படும் போது கூப்பிட்டு இருக்கணும்ல. அப்ப நம்ம சொந்தம் தேவையில்லை, நல்லா இருக்கும்போது நம்ம சொந்தம் தேவை. அப்படி ஒன்றும் போய் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. என்ன தம்பி இப்படி பேசுற? நம்ம ஒருத்தருக்கு செஞ்சாதானே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு 4 பேர் வந்து செய்வாங்க. வீடே நிறைஞ்சிருக்கணும்னு தாயா நானும் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்கம்மா, நீங்க போய் மொய் செய்யுங்க, இல்ல என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா நான் 10 ரூபா கூட தர மாட்டேன். அந்த ஆள் இங்க கிழிக்கிற கிழிப்புக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வேற நம்ம செய்யணுமா? அந்த ஆளே 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல, அந்த ஆளோட குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாங்க இத்தனை வருஷத்துல. ஏண்டாப்பா இப்படி வேண்டாம் வெறுப்பா பேசுற? 1000 தான் இருந்தாலும் நம்மளோட சொந்தம். அவங்க நம்ம வேணும்னு நினைக்கும் போது நம்ம இப்படி வேணான்னு ஒதுக்க முடியாதுல்ல. இப்ப கூட நான் சொல்றேன், உங்களுக்கு வேணும்னா போய் செய்யுங்க, என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையா கேளுங்க, நான் செய்யறேன், கணக்கு பார்க்காம செய்யறேன். ஆனா அந்த ஆளோட குடும்பத்துக்கு என்னால செய்ய முடியாது. சின்ன வயசுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அந்த வீட்டுல போய் என்ன விடுவீங்களே, அவங்க எல்லாம் என்ன எனக்கு சோறு போட்டாங்களா? இல்ல ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? இத்தனை வயசுல எனக்கு ஒரு துணிமணியாவது எடுத்து கொடுத்துருப்பாங்களா? இன்னைக்கு நான் வேலைக்கு போய் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு இன்னைக்கு வராங்க. அப்படி மா பேச பேச வளர்ந்துகிட்டு தாமா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்யுங்கம்மா, என்ன ஆளை விடுங்கம்மா. காசு 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 என்னை போட்டு பாடப்படுத்தி எடுக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு நான் வீடும் கட்டணும், செலவும் பண்ணணும், மொய்யும் வைக்கணும், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னைய மனுஷன் நினைச்சீங்களா இல்ல ஏடிஎம் மிஷின் என்ன நினைச்சீங்களா என்னமோ தெரியல. கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுனால என்னை அப்படியே தான் நினைச்சுக்கிட்டீங்களா என்னவோ. நேரத்துக்கு நான் ஒரு வேலை வெட்டிக்குன்னு போனா என் கையிலையும் 10 காசு இருக்கும். வேலைக்கு போறவனாலையும் போகக்கூடாது, நீ வீட்டோட தான் இருக்கணும்ட்டானுங்க. இப்போ இந்த ஆளும் 10 ரூபா தரமாட்டேங்கிறது. அன்னைக்கு மதிச்சு பத்திரிக்கை வச்சவங்களுக்கு போய் செய்யலைன்னா அவங்க நம்மள கேவலமா நினைப்பாங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க, கோவப்பட்டு இங்க ஒன்னும் ஆக போறது இல்ல. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தான் வரணும், எந்த சொந்தமும் வராது. அதை புரிஞ்சுக்கிட்டு இருங்க வீட்டோட. யாரா? அது நான் தான்டா. அப்படிக்கடா உதைச்சேன், இப்பதான் அடிக்கிறேன். ஏண்டா நான் அம்புட்டு நேரம் அங்க கக்கூசுல உக்காந்துக்கிட்டு தண்ணிக்காக கால் கத்திக்கிட்டு கிடக்குறேன். போடுகளே முழுகிட்டியா? நாளைக்கு அந்த போன்லயே பெட்டு தலைவணி எடுத்துட்டு போய் உள்ளே போய் செத்துரு. வாயில முடியல, நாய் தூக்கிட்டு போயிடும். ஐயே, எதுக்கு அப்படி காலங்காத்துல கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? எல்லார் வீட்லயும் தான் ஆம்பளைங்க இருக்காங்க, இப்படியா? வாங்க மகாராணி வாங்க. இம்புட்டு நேரம் அங்க கத்திக்கிட்டு இருக்கேன், தண்ணி கொண்டு வா. அப்பெல்லாம் உன் காதல் விழுகல. உன் பையன் அடிச்சோட உனக்கு காதல் விழுகுதா? கத்துனீங்களா? கேட்கல. கேட்காது. இந்த ஸ்டைலுக்கு இந்த இடத்துல காதுக்கு 2 முடி எடுத்து வச்சிருக்கல, அதை நாளே அப்படியே நறுக்கி விட்டே வை, நல்லா கேட்கும். எம்புட்டு நேரம் கத்திக்கிட்டு கிடக்குறேன். ஆனா சமயக்கட்டுக்குள்ள இருந்தேன். ஆமா, நீ சமயக்கட்டுக்குள்ளே முட்டை விட்டுக்கிட்டு உட்காந்துருப்ப, இவன் போனே கத்திக்கிட்டு கிடப்பான். வீட்டுல எல்லாம் இருக்கீங்களா இல்ல எங்கிட்ட போய் சேர்ந்துட்டீங்களா? எம்புட்டு நேரம் கத்துறது? வீட்டுல தானே இருக்க, ஒரு தண்ணி கூட புடிச்சு நடக்க முடியாதா? இந்த வீட்டுல நான் சும்மாதான் இருக்கேன். போதாத குறைக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சமைச்சு போடுன்னு முதல்லையாவது ஒரு நேரம் சமைச்சா 3 நேரம் சூடுபடி திம்போம். இப்போ உங்க தொங்கச்சிக்கு 3 நேரமும் விதவிதமா சமைச்சு வைக்கணும். நான் வேலைக்கு போறதா, இங்க வீட்டு வேலை பாக்குறதா, இல்ல துணிமணி துவைக்கிறதா, பாத்திரம் பண்ண கழுவுறதா? யாராவது ஒரு வேலை செஞ்சாதானே நான் ஒரு வேலை செய்யறதுக்கு. யாரும் ஒரு வேலையும் தொட்டு செய்யறது கிடையாது.
அப்படி இருக்கும்போது நான் எத்தனை வேலையை பார்க்க முடியும்? ஒவ்வொன்று தான் செய்ய முடியும். இல்ல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்கிட்ட ஆட்டானது போதும். உங்க அம்மா சும்மா தானே உக்காந்துருக்கு. உங்க அங்க இருந்து புரணி பேசுறதுக்கு போறாங்க அந்த தோட்டத்துக்கு தோப்புக்கு எல்லாமே. இங்க தண்ணி தூக்குறதுக்குனா தான் வலிக்கும். உங்க அம்மாட்ட சொல்லி தண்ணியை தூக்க சொல்லுங்க. எல்லாம் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. எங்க காட்டுறது? என்னம்மா பாப்பாவுக்கு நீ தலை சீவி விட்டுட்டு இருக்க? அக்கா எங்க? அதுவாடா, மாப்பிள்ளை இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அதான் உங்க அக்கா மாப்பிள்ளைய பார்த்து கிளம்பி விட்டுட்டு இருக்கா. சரி, நீங்க என்ன நல்லா டிப்டாப்பா கிளம்பிட்டீங்க? எங்கம்மா? அதுவாடா, உங்க அக்காவை கூட்டிக்கிட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். அதான். எங்கம்மா? எங்க உங்க அக்கா வாக்கப்பட்டு போனாலே அந்த வீட்டுக்கு தான். ஏமா? ஏண்டா, இத்தனை நாள் என் பிள்ளைய கட்டிக்கிட்டதுனாலதான் மாப்பிள்ளையோட வாழ்க்கையே இப்படி போயிருச்சு அப்படி இப்படின்னு அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனாங்கல்ல. இன்னைக்கு என் பிள்ளை ராசினால, என் பையனோட தயவுனால என் மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்குல்ல. அதனால தான் அவங்க வீட்டுல போய் 4 போட்டுட்டு வரணும்னு போறேன். என்ன வேலை பார்க்க தெரிஞ்சீங்க? இப்போதாம்மா அவங்களே வேலைக்கு போய் நல்லா இருக்காங்க. அதையே கெடுத்து விட்டுருவ போல இருக்கு. கம்முனு இருமா. எல்லாரும் எப்படியெல்லாம் பேசுனாங்க. இன்னைக்கு அவங்கள வாழ்ந்து காட்ட முடியுமான்னு சொல்லி எல்லாம் சவால் விட்டாங்கல்ல. இன்னைக்கு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறாங்கன்னு போய் நான் சொல்லணும்ல. பாரு, இன்னும் மாமா போய் வேலையில ஜாயின் பண்ணல. அதுக்குள்ள நீ ஏதாவது பண்ணி வில்லங்கத்தை இழுத்து விட்டுறாதம்மா. இப்பதான் அக்கா நிம்மதியா இருக்கு. எதையும் கெடுத்து விட்டு போயிடாத. கம்முனு உன் வாயை வச்சுக்கிட்டு இரு. இங்க பாரு, நான் நல்லதுதான்டா யோசிக்கிறேன். அவங்க புரிஞ்சுக்காம இன்னைக்கு பேசுனாங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் பேச போறேன். பாரு, எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரும். அப்ப பேசுனா போதும். இப்போதைக்கு நீ எதையும் போய் பேசணுன்ற அவசியம் இல்ல. தயவு செஞ்சு கம்முனு இருமா. இல்லடா, வேண்டாம், விடு. சரியா? அங்க யார் வீட்லயும் விசேஷம்னு சொன்னாங்கல்ல, வீடு கிரகப்பிரவேசம், அதுக்கு போயிட்டு வா. சும்மா ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு இருக்காம. மாமா நம்ம அக்காவோட சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல நீ அதை இதுன்னு சொல்லி மாமா இதுதான் சாக்குன்னு அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துட்டாருன்னா அக்கா வாழ்க்கை என்ன ஆகுறது? முதல்லையாவது வேலை இல்லை, ஆனா இப்போ கவர்மெண்ட் உத்தியோகம். அவங்க குடும்பத்துல உள்ளவங்க இதான் சாக்குன்னு மாமா கிட்ட அதை இதுன்னு சொல்லி மனசை மாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அக்கா வாழ்க்கை என்ன ஆகுறது? கொஞ்ச நேரம் உன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. ஆமாண்டா, இப்பதான் பாரு எனக்கும் ஞாபகம் வருது. நான் ஒரு பைத்தியக்காரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மடத்தனை மண்ணை பார்த்துட்டேன். நீ சொல்லவும் தான் எனக்குமே புரியுது. அதான் சரி, அதான் சரி. நான் பாட்டுக்கு வாய் இருக்க மாட்டாம போய் ஏதாவது சொல்ல போக அவங்க இதுதான் சாக்குன்னு வந்து மாப்பிள்ளை மனசை மாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா ஐயோ போச்சு போச்சு. வேண்டாம் வேண்டாம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது சரின்னு நினைக்காத. முதல்ல அவங்க வாழ்ந்து காட்டட்டும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்றத பார்த்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க இப்படியாப்பட்டவங்கள இழந்துட்டோமேன்னு. அப்ப அந்த குடும்பமே அவங்கள சேர்த்துக்கும். நம்ம போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம். சரிடா சரிடா. சரி அமைதியாரு. வந்துட்டாங்க 2 பேரும். வாங்க மாப்பிள்ள, கிளம்பிட்டீங்களா? எம்மாடி சாப்பாடு கொடுத்தியா? சாப்பாடுலாம் கொடுத்துட்டேம்மா. சாப்பாடு கட்டி கொடு வேலைக்கு. இல்லத்த, முத நாள் எப்படி என்னன்னு வேற தெரியல. ஒரு சிலர் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்றாங்க. ஒரு சிலர் அங்கேயே சாப்பிடுவோம், இல்லைன்னா கேன்டீன் இருக்குன்னாங்க. அதனால என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளையிலேருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறதா இருந்தா எடுத்துட்டு போய்க்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, சரிங்க மாப்பிள்ள. சரி, போயிட்டு வரேங்கிட்ட. போயிட்டு வரேன் மச்சான். சரிங்க மாமா. அன்பு குட்டி, மாமா போயிட்டு வரேன். மாமா கை கொடுங்க. எதுக்குடா தங்கம்? நீங்க ஆபீசர் ஆயிட்டீங்களாமே, அப்பா சொன்னாங்க. அதுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன். அது கங்க்ராச்சுலேஷன் இல்லடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்.